வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். உபைத் அப்துல் காதிர். டாக்டர் உபைத் அப்துல் காதிர் MBBS. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு கூஸ் பம்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுசில் 2017 உபைத் அப்துல் காதர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். அப்போ இந்த 10th பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்ததும் எனக்கு அந்த இன்சிடெண்ட் இன்னுமே ஞாபகம் இருக்குது. உபைத் அப்துல் காதர் இந்த பள்ளியாசனுடைய மெம்பரில் சாஞ்சி தூங்கிட்டு இருந்தார். ஓகே, எக்ஸாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் உபைத்தில் போய் ஏன்பா தூங்கிட்டு இருக்கேன், நான் அடுத்த எக்ஸாம் இருக்குல்ல படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் நைட்லாம் தூங்காமல் படிச்சிருக்கேன் சார், கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே, தூங்கவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஓகே, இப்போ அவர் அந்த தூங்கின இடத்துல தான் இன்னைக்கு அவர் ஒரு சீஃப் கெஸ்டாக உட்கார போகிறார். ஓகே, உபைத் அப்துல் காதர் சார் ஸ்டேஜுக்கு வாங்க. படிச்சு களைச்சி போய் தூங்கின இடத்துல இன்னைக்கு உங்களுக்காக வேண்டி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வந்திருக்காரு. முன்னாள் மாணவர், இன்றைய சாதனையாளர், நாளைய தலைவர். இதை ஏன் சொல்றேன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் முன்னாள் மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய சாதனையாளர். இன்னைக்கு நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணவா வேண்டாமா அப்படின்ற யோசிக்கிற அந்த டைம்ல நான் கண்டிப்பா நீட் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதுல சக்சஸும் ஆயிருக்காங்க. சரி, நான் ஒன்று சொல்ல வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவர் கூட சேர்ந்து இவர் செட்டை நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னா உபைத் ஜுமைல் செட் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் ஞாபகம், யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உபைத் ஜுமைல் செட்டான்னு கேட்பாங்க. அந்த உபைதும் ஜுமைலும் நல்ல நெருங்கிய நண்பர்கள், எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்க. நன்மையான காரியங்கள்ல ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஆசிரியர்களுக்கு ரொம்பவே கட்டுப்பட்டு பணிவோடு நடக்கக்கூடிய மாணவர்கள் இருவரும். அதனால பேரை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உபைத் ஜுமைல் செட்டுன்னு ஆயிடுச்சு. இந்த ரெண்டு பேருமே இந்த நல்ல நட்பு அப்படின்றது எங்க கொண்டு போய் விடும் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். உபைத் ஜுமைல் ரெண்டு பேருமே நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி ரெண்டு பேருமே அதே எக்ஸாம்ல சக்சஸ் ஆனாங்க. ஓகேவா? ஸோ இந்த உபைத் அப்துல் காதிர் இன்னைக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் MBBS கம்ப்ளீட் பண்ணக்கூடிய தருவாயில் இருக்காரு. அதே மாதிரி ஜுமைலும் ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய தருவாயில் இருக்காங்க. ஓகே, இதுதான் நல்ல நட்புக்கு எடுத்துக்காட்டு. நாளைய தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்னைக்கு இளைஞர்களுக்காக வேண்டி மதரசா ஸ்டார்ட் பண்ணி அந்த இளைஞர்கள் நேரான பாதையில் செல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி நிறைய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. இந்த மதரசாவை நிறுவி மக்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த தலைவர்களுக்கு உண்டான தகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன் நாளைய தலைவர் அப்படின்ட்டு சொன்னது. நாளைக்கு நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இந்த மேடையில நீங்க இங்கிருந்து படித்து களைத்து உறங்கிய இந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஒரு சீஃப் கெஸ்டா அமரணும். நாங்களும் உங்களை என்ன செய்யணும், வரவேற்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து தந்த நம்முடைய பள்ளியினுடைய முதல்வர், இயக்குனர் சகோதரர் SA காஜா ஷரீப் சார் அவர்களையும், இந்த பள்ளியினுடைய துணை முதல்வர் வேல்முருகன் சார் அவர்களையும், நம்முடைய பள்ளியினுடைய தூணாக விளங்கக்கூடிய குவார்டினேட்டர் நாசிப் அலி சார் அவர்களையும், மற்ற குவார்டினேட்டர்ஸ் அவர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும் அன்போடு வரவேற்கிறேன். முக்கியமா இங்க ஸ்பீச்சை கேட்கறதுக்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களையும் வரவேற்பதில்
பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.